சீரகத்தை நல்லா வறுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சீரகத்தை வறுத்துட்டு நல்லா 2 லிட்டர் தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த சீரகம் மிதக்கிற பருவத்தில் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தங்க கலரில் இருக்கக்கூடிய தண்ணீரை இளஞ்சூட்டோட ஒவ்வொரு முறை சாப்பிட்ட அப்புறம் வீட்டில் சாப்பிட்ட அப்புறம் அந்த தண்ணீர் 2 கோலை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குடிச்சாருன்னா நல்ல அஜீரணம் வந்து சரியாகும். வயிறை சீர்படுத்துவதனால தான் அது சீரகம்னே பேர் சொல்லியிருக்கு. एक नंबर तुझे कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे Okay, 1, 2, 3 start. மிகச் சிறப்பான உணவு கருப்பு கவுனி கஞ்சி. எப்படி செய்யறது? கவுனி அரிசி டக்குன்னு வேக வச்சிட முடியாது. அதை ஒரு நாள் இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி அரிசிக்கு பண்ணுற மாதிரி 3 பங்கு தண்ணி விட்டு மிக்ஸி இதில் நல்லா குக்கர்லேயோ இல்லை வடிச்சோ வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆல்மண்ட் பாதாம் பாலை ஊற்றி அந்த வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சீரகத்தை போட்டு வேக வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்குன்னு. உங்களுக்கு ஜாயின் மூவ் பண்ணும்போது அதுக்குள்ள சவுண்டு வருது, இல்லை ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, எலாஸ்டிசிட்டி இல்லாத மாதிரி இருக்குது, முடி வந்து ரொம்ப ஹெல்த் இல்லாமல் தின்னாக இருக்குது, டக்குன்னு சீக்கிரமாக அது உடையுது, உங்களோட நகம் வந்து சீக்கிரமாக உடையுது, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப தேவையான நியூட்ரியன் தான் கொலாஜன் அப்படிங்கிறது. நம்ம உடம்புல நம்மளோட ஸ்கின்னாக இருந்தாலும் எலும்பாக இருந்தாலும் அது ஒரு 50% மேலே கொலாஜன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வச்சு தான் நம்ம உடம்பு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. கால்சியம் எடுக்கிறத விட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த கொலாஜன் அப்படிங்கிறது. அப்போது அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 4 days ஆச்சும் எலும்பு சூப்பு தாராளமாக குடிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, 1, 2, 3 start. एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे एक नंबर तुझी कंबर हाय चाल शेकी शेकी हाय किती सुंदर तुझं डिंपल जे पाहिजे ते घे Okay, 1, 2, 3 start. Theo ready start. Healing by eyes. Theo G gangster. I love to the passion, to viral sensation, representing nation. Panakre hazar. பிரியாணி சாப்பிடலாம், யாரோட நிச்சயமாக சாப்பிடலாம். பிரியாணியில் அவங்க சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் இருக்கு இல்லையா, அதில் சேர்கிற பூண்டாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், லவங்கப்பட்டையாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், அத்தனையும் மருத்துவ குணம். அது மேலே வைக்கிற ஸ்டார் அனைஸ் அப்படிம்பாங்க, நட்சத்திர வடிவில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த ஸ்டார் அனைஸ் தான் வந்து டேமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த கோவிட் காலத்தில் முதலில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி வந்த மருந்து அதுதான். பல வைரஸ்களுக்கு எதிரானது அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிற அன்னாசி பூ. இன்னொரு தமிழ் பேர் அதுக்கு தக்கோலம். அந்த தக்கோலம்ங்கிற அந்த ஸ்டார் அனைஸ் வந்து அவ்வளோ மருத்துவம் கிடையாது. பிரியாணியில் இருக்க பல விஷயம் நல்லது. உலர்ந்த திராட்சையை டெய்லி நைட்டு 10 எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த உலர்ந்த திராட்சை ஊறினதுலேயே அதையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு வரையில் சன் டேமேஜில் இருந்து பாதுகாக்குது. கருப்பு உலர்ந்த திராட்சையில் வைட்டமின் இ நிறைய இருக்கிறனால ஸ்கின்னை வந்து இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறனால அது ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் பருக்கள்ல இருந்தும் சுருக்கங்கள்ல இருந்தும் பாதுகாக்குது. ஒரு பெண் வந்து மாதவிடாய் அடைஞ்சிட்டாங்க, மெனார்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த மெனார்க்கை ஒட்டி மாதவிடாய் துவங்கியதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் அந்த மாதவிடாய் வரும்பொழுது வீட்டில் வந்து உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. இது வந்து இன்றைக்கும் நிறைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம். அந்த குழந்தை உளுந்தங்கஞ்சி அவ்வளவு உடலுக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு நல்ல குளிர்பித்து அவர்களுடைய பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லக்கூடிய கூபக தசை பகுதிகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அந்த உளுந்தங்கஞ்சி. ஆனால் அந்த குழந்தைக்கு அது வந்து தன்னுடைய கருப்பையை வளர்க்கக்கூடிய ஹார்மோன்களையும் சீராக்கும்னு தெரியாது. அவ்வளவு சிறப்பான அந்த கஞ்சி வந்து உளுந்தங்கஞ்சி. ஃபீமேலுக்கான ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ஸ்லைட் இம்பேலன்ஸ் வரும்போது போத் உங்களுடைய உடல் ரீதியாகவும் ஒரு வலு குறைந்த நிலைமை இருக்கும், உளவியல் ரீதியாகவும் ஒரு வலு குறைந்த நிலைமை இருக்கும். ரெண்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாம். ஏற்படாமல் பாதுகாக்க கல்லீரலை சீர் செய்ய என்ன பண்ணலாம்? லெமன் ஹனி டீ காலை மாலை 2 வேளை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா அப்படியே எடுத்து கடன்னு குடிக்கக்கூடாது. ஸ்பூனில் எடுத்து உறிஞ்சி தான் குடிக்கணும். இதன் மூலமாக நேரடியாக உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸை பார்த்தீங்கன்னா கரைச்சி கிளியர் பண்ணி கொடுத்துரும். சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு தேங்காய் சாதம். ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய், கடுகு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதில் கருவேப்பிலை போட்டுறேன், தேங்காவை போட்டுறேன். அதெல்லாம் சிம்மிலே வச்சுட்டேன், நான் ஹை ஃப்ளேமில் வைக்கல. பெருங்காயமும் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கலாம். இதில் இந்த ரைஸ் போடுறேன். சூப்பரான ஒரு தேங்காய் சாதம். கடலை சட்னி வந்து ரொம்ப புரதச்சத்து நிறைய கிடைக்கும். கடலை சட்னியில் நிலக்கடலையில் இயல்பாகவே உடலுக்கு நல்லது தரக்கூடிய இரும்பு சத்து இருக்குது, துத்தநாக சத்து இருக்குது, புரதச்சத்து நிறைய இருக்குது, செலினிய சத்தும் இருக்குது. ஸோ ஒரு கடலை சட்னியை நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சட்னிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம்.